ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் இப்போ நடந்திருக்கு. என்னன்னா 2023 ஐபிஎல் ஃபைனல் அன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மோதினாங்க. எப்படியாவது அஞ்சாவது வாட்டி கப்பு நம்ம அடிக்க மாட்டோமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த மேட்ச்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துச்சு. மழை பெஞ்சிச்சு, ஸ்கோரை கம்மி பண்ணாங்க. இந்த ஓவரில் இவ்வளோ அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கடைசி 2 பால்ல 10 ரன் அடிச்சா சிஎஸ்கே வின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிலைமையில இருந்தது. அப்ப நம்ம எல்லாருமே சிஎஸ்கே அவ்வளவுதான், இதுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சோம். ஆனா என் டீமுக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு அந்த வருஷத்தோட ஃபைனல் மேட்சை தளபதி ஜடேஜா வின் பண்ணி தந்தாரு. அந்த வருஷம் சிஎஸ்கே கப் அடிச்சதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணமா தளபதி ஜடேஜா இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்ப நம்ம டீம்ல இல்ல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷமா சிஎஸ்கே டீம் காண்டி ஜடேஜா விளையாடி இருக்காரு. சிஎஸ்கே ஒரு டீம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம குடும்பத்துல இவர் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது மனவேதனையா இருக்கு. நம்ம தளபதியை 14 கோடிக்கு ராஜஸ்தான் டீம் வாங்கியிருக்காங்க. சும்மாலாம் ஒரு ஒண்ணும் போல கேப்டன்சி கேட்டுதான் போயிருக்காரு. நம்ம அவங்களோட கேப்டன் சஞ்சு அவரை வாங்கியிருக்கோம். ஏன்டா அவரை விட்டீங்க அப்படின்னு இருக்கு. இனிமேல 2026 ஐபிஎல்ல வேற ஒரு ஜெர்சியில அவரை நம்ம பார்க்க போறோம். இனிமேல என்ன பண்றது, ஒரு ராஜா எங்க இருந்தாலும் ஒரு ராஜா தான்.